கிரேட் மார்னிங் சோல்ஸ். நம்ம வந்து ஆம், இந்த இறைவனை வந்து நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமாக வந்து இந்த பாதையில் வந்து நம்ம போக ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு என்ன ரியலைஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து காட் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து ஒரு மாதிரி லைட்டாக தோணும். ஆஹ் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஈவன் நம்ம வந்து நிறைய ரிலிஜியனில் நம்ம படிக்கவும் செஞ்சுருப்போம். இறைவன் எங்கேயும் இல்ல, நமக்குள்ள தான் இருக்காங்கன்ட்டு. ஆனா, அந்த வார்த்தைய வந்து நம்ம வந்து முழுமையா நம்ம வந்து அத வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கவே மாட்டோம். இப்ப கூட உங்க எல்லாருக்குமே வந்து என்னது இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாரி தோணும். ஆனா, அத நம்ம பிராக்டிகலா நம்ம லைஃப்ல வந்து அத வந்து உணர்ந்து நம்ம லைஃப்ல வந்து அதுக்கேத்த மாதிரிலாம் நம்ம லைஃப்ப வாழ மாட்டோம். ஆமாமா, கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், இங்கே இருப்பாரு, அங்கே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா, ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸா, இல்ல நான் வந்து இறைவனோட கனெக்ட் ஆகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சி இந்த பாதையில் வரும்போது தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த களங்கள் வந்து அப்படியே விலகி அந்த தண்ணி வந்து கிளியர் ஆகும் இல்லையா? அது மாதிரி அப்படியே லைட் லைட்டாக வந்து கிளியர் ஆகும். கடவுள் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட்ல இருக்க மாதிரி தோணும். நம்ம இதயத்தில் இருக்காரு, இதயத்தில் கோயிலில் குடிக்கொண்டிருக்காரு அப்படின்னு நினச்சி நம்ம இதயத்தில் இருக்காருன்னே நினைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பிரெயின்லேயே அவர் இருக்காருன்னு தோணும். ஏன்னா மனசு வேற, புத்தி வேறன்னு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப புத்திக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எப்படி தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா, இல்லையே அவர் பிளட் மாரி நம்மளோட பாடி ஃபுல்லாவே வந்து கலந்திருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஃபைனலா நம்ம எங்க வந்து நிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ரொம்ப டீப்பா ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும், அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லோயஸ்ட், அதாவது இருக்கிறதுலே குட்டி டைனி பார்ட்டிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டமு. அந்த ஆட்டம்க்குள்ளேயும் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ன்னு நெறைய இருக்கு. ஒரு அணுவ பிரிச்சா அதுக்குள்ளேயும் குட்டி குட்டியா இருக்கும். அதுக்குள்ளார இறைவன் இருக்காரு அப்படின்றத நம்ம வந்து எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, இந்த பாதையில அப்படியே டிராவல் பண்ண இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்துவாரு. எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு டைம் நம்ம ரியலைஸ் பண்ற மொமெண்ட்டுமே வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். இவரு திருமூலர் வந்து அத உணர்ந்து இந்த பாட்ட வந்து குடுத்துருக்காரு. அது வந்து பயங்கரமா மேட்சா இருக்கு. நம்ம வந்து ரியலைஸ் பண்ற விஷயத்துக்கும், அவர் குடுத்துருக்க பாட்டுக்கும் ரொம்ப மேட்சா இருக்கு. நான் வந்து அவர் எப்பவுமே எல்லா செல்லயும் கலந்திருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு இந்த பாட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அ அப்ப எல்லாருமே வந்து இந்த பாதையில டிராவல் பண்ணும்போது, ஒரு கட்டத்தில வந்து இந்த உண்மைய வந்து நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத, என்ன மாதிரியான சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்லேருந்து நம்ம வெளியில வரணும், என்ன மாதிரியான இக்னரன்ஸஸ்லேருந்து வெளியில வரணும், எப்படி வந்து நம்ம இத புரிஞ்சு நம்ம லைஃப் எடுத்துட்டு போணும் அப்படின்றத நான் அந்த பாட்டு மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவை அணுக வல்லார்கட்கு, அணுவில் அணுவை அணுகலும் ஆமே. இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை, அதாவது அணுக்குள்ளேயும் அணுவா இருக்கக்கூடிய கடவுளாம். அணுன்றதே இருக்கிறதுலே வந்து ரொம்ப குட்டி, நம்மளால பார்க்கவே முடியாது, நம்ம நினைச்சே பார்க்க முடியாத சைஸ்ல இருக்கக்கூடிய அணு. அணுன்றது வந்து எல்லாரோட இப்ப எந்த மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்ல அதை அப்படியே பிரிச்சு 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 பார்த்தோம்னா எது வந்து இருக்கிறதுலே குட்டியா இருக்குமோ, அந்த பில்டிங் பிளாக்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப வீடுனா ஒரு செங்கல் இருக்கு. அந்த செங்கலையும் நம்ம வந்து உதுத்தோம்னா மண்ணாயிரும். அந்த மண்ணுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு உள்ளார ஒரு குட்டியா ஒரு பார்ட்டிக்கிள் இருக்கும். அதுதான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பாடியும் அப்படிதான். நம்ம பாடியிலயும் எல்லாத்தையும் பிரிச்சா அந்த ஃபைனலா வந்து செல்லு தான் பில்டிங் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த செல்லுக்குள்ளேயும் நெறைய ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டம் தான் வந்து அணுன்னு சொல்றாங்க. அந்த அணுக்குள்ளேயும் அணுவாக இருப்பாராம். அதுக்குள்ளேயே ரொம்ப குட்டியா அவர் வந்து இருப்பாராம், கடவுள். அந்த ஆதிபிரானா இருக்கிறதுலே எல்லாத்துக்கும் தலை சிறந்த கடவுளு. ஆதி காலத்துல இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லி கடவுள்ன்னு சொல்லுவாங்க. அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குனவரு. அதனால ஆதிபிரான்னு சொல்லியிருக்காரு. 2வது லைனு அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இந்த அணுவ வந்து இந்த அணுவிலும் அணுவா இருக்கக்கூடிய இறைவன ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூறிட்டு அப்படின்னா, இங்க வந்து நான் 2 விதமா அ பார்க்குறேன். ஒண்ணு வந்து அந்த இன்னமும்
இன்னமும் பயங்கரமா டிவைட் பண்ணி பிரிச்சு பார்க்குறது அப்படின்னு சொல்லலாம். அதான் பிரிச்சு பார்க்குறதுன்னா, இன்னும் ரொம்ப உள்ள இருக்காரு. ரொம்ப ரொம்ப டீப்பா, ரொம்ப டைனியா நம்மளோட கலந்திருக்காருன்ற மாதிரியும் மீனிங் வரும். இன்னொன்னு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து இத வந்து சொல்லியிருக்காங்க. அத இறைவன வந்து அந்த லைட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லியிருக்காங்க. அந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்றது, பிரம்மம்ன்னு சொல்றது, இப்படி ஒவ்வொருத்தரும் நாதம்னு சொல்றது. ஏன்னா உள்ள வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்காரு. அதனால நாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 1000 1000 விதமா வந்து இத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ற மாரி இந்த வேர்ட் வந்து மீன் ஆகுது. அத எக்ஸ்பிரஸே பண்ண முடியாதாம். எத்தன வார்த்தை சொன்னாலுமே அது பத்தாதாம். இறைவன வந்து அந்த மாதிரி அந்த 1000த்துக்குள்ள 1000மா அ ஆ அந்த அணுவுக்குள்ள 1000 அணுவா வந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியாம ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்கு புரிஞ்ச மாரி நெறைய விதத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பா சட்டில்ன்னு சொல்றாங்க. சட்டில்னா ரொம்ப குட்டியா, ரொம்ப நம்மளால வந்து அத வந்து நெனச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட உடம்பு ஃபுல்லா பரவி இருக்காருன்னு அர்த்தம். நம்ம உலகம் பிரபஞ்சம் ஃபுல்லா பரவி இருக்காருன்ற அர்த்தம். அதுக்காக தான் அவர வந்து இவ்ளோ தூரம் வந்து சொல்றாங்க. அந்த 3வது லைன்ல "அணுவில் அணுவை அணுக வல்லார்கட்கு" இந்த அணுக்குள்ள அணுவா இருக்கக்கூடிய இந்த இறைவன ரீச் பண்ண முடிஞ்சவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இத வந்து உணர்றத தான் ரீச் பண்றதுன்னு சொல்றாங்க. எப்படி உணருவாங்க? யாரெல்லாம் இந்த பாதையில வந்து போயி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ வந்து லைஃபோட இன்டகிரேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொன்ன மாரி மெடிடேஷன், இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ், விஸ்டம் கெயின் பண்றது, அதுக்கப்புறம் செல்ஃப்லெஸ்ஸா வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, டிவைன்க்கு என்ன மாதிரியான வேல்யூஸ்லாம் பிடிக்குமோ, அந்த வேல்யூஸ நம்ம வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா இந்த உணர்வுக்குள்ள நம்ம போவோமாம். இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்றது நம்மளால வந்து உணர முடியுமா. அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஈகோ வந்து டோட்டலா ட்ராப் ஆயிடும். நம்மலாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாமே இவர் தான், இறைவன் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வரும். டிசையர்ஸும் நம்மளுக்கு வந்து ஆசைகளும் வந்து இந்த பேராசை அதெல்லாம் வந்து டோட்டலா கட் ஆயிரும். அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் எது மேலயும் வந்து ரொம்ப டீப்பா அட்டாச்மெண்ட் ஆகாம, அந்த ரொம்ப ஒரு மாதிரி நேத்து சொன்ன மாதிரியான ஒரு மௌன நிலைக்கு நம்ம வந்து போவோம். மௌன நிலைன்னா நம்ம அமைதியாவே இருப்போம்னு அர்த்தம் இல்ல. நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய அந்த அ அ மனசு இருக்கு இல்லையா? மனசும் சரி, புத்தியும் சரி, அந்த கூச்சல், குழப்பம், அ கலவரம், அப்புறம் துயரம், துன்பம்லாம் இல்லாம ஒரு மாதிரியான ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு போகுமாம். அந்த நிலைக்கு போகும்போது தான் இந்த இந்த அணுக்குள்ள அணுவா இருக்கக்கூடிய இறைவன நம்மளால அணுக முடியும் அப்படின்றத தான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. தென் அ லைன் 4ல வந்து "அணுவில் அணுவை அணுகலும் ஆமே." அப்படின்னா, இந்த வேலைகள் எல்லாம் யார் பண்றாங்களோ, இந்த மாதிரி வந்து ஒரு பாதையில யார் போறாங்களோ, அவங்களால மட்டும் தான் ரீச்சே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு இந்த இந்த நம்மளுக்கு உள்ள வந்து ரொம்ப டீப்பா எல்லா செல்லுலயும் பரவி இருக்கக்கூடிய இந்த இறைவன உணர்றது. உணர்றதுக்கே வந்து ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எப்ப நம்மளுக்கு கிடைக்கும் அப்டின்னா, நம்ம வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல வந்து இன்டகிரேட் பண்ணி நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு 1000 வழி சொல்லியிருக்காங்க. நீ வந்து பிராணாயாமா பண்ணிக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் நெறைய ஆசனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. முத்திரைகள் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ்ல நான் வந்து சொல்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த 3 விஷயத்த பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா வந்து கடவுள் வந்து உன்ன தேடி வருவாரு. ஐ மீன் உனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் வந்து உன்ன வந்து ரீச் பண்ணுவாரு. அவரு ரீச் பண்ணும்போது, நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டன்னா, அதுக்கப்புறம் நீ விடமாட்ட. நீ ஆட்டோமேட்டிக்கா நம்மளாவே வந்து அந்த பாதையில வந்து போக ஆரம்பிச்சுருவோம். போக, போக, போக இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அது ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஜேர்னியா இருக்கும். எந்த விதமான ம் ரொம்ப நம்மள வந்து கஷ்டப்பட்டு வருத்திக்கிட்டு இத பண்ணணும், அத பண்ணணும்னு சொல்லிட்டு மெக்கானிக்கலாவோ, இல்ல பிசிக்கலாவோ நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு பண்ற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 3 சிம்பிள் திங்ஸ் தான். அ டூ மெடிடேஷன், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலா விஸ்டம வந்து டெவலப் பண்ணுங்க. தென் வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருங்க. செல்ஃப்லெஸ்ஸா உங்களால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி பேசிஸ்ல நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த சைலன்ஸ் பிராக்டிஸ் பண்றது, தென் கான்ஷியஸா வாழ்றது, மைண்ட்ஃபுல்லா வாழ்றது. நம்ம வந்து வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு மாரி ஆட்டோமேட்டிக்கா மெக்கானிக்கலா இல்லாம, நம்ம நிதானமா நிறுத்தி, நம்ம வந்து இறைவன் காட்டுற வழியில தான் நம்ம போறோமா, இல்ல நம்ம ஈகோ, இல்யூஷனு அதுக்கப்புறம் அந்த பேராசை இந்த வழியில வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமான்னு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பாஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே தெரிய வரும். எப்படி வந்து நம்ம
நம்ம லைஃப்ப எடுத்துட்டு போணும்னு சொல்லிட்டு, அப்ப ரொம்ப கவனமா லைஃப்ப வந்து எடுத்துட்டு போக அப்படியே அழகா அந்த அணுக்குள்ள, ஆட்டம்க்குள்ள சப் அட்டாமிக் பார்ட்டிகிளா இருக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்துவாரு. வெளிப்படுத்த லைஃப் வந்து அப்படியே எந்த அளவுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி, எந்த அளவுக்கு நம்ம அவர புரிஞ்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா மாறும். இப்ப இது மூலமா வந்து நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம வந்து இக்னரன்ஸ்ல பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத வந்து நான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும்னு நெனைக்கிறேன். முதல்ல வந்து என்ன அப்படின்னா, இறைவன் நம்மளோட அணுக்குள்ள அணுவா இருக்கிறாரு அப்படின்னா, கடவுள் அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி நெனைக்கிற எண்ணத்த டோட்டலா ஸ்டாப் பண்ணணும். இன்னுமே வந்து நம்ம வந்து இந்த இந்த விஷயத்த நம்ம படிச்சா கூட, பிராக்டிகலா நம்ம லைஃப்ல வந்து நம்ம அப்ளை பண்றதே கிடையாது. அந்த கோவிலு, இல்ல என்னோட குலதெய்வம் இந்த ஊர்ல இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்க குலதெய்வம் போய் பார்த்துட்டு வந்தா தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறது. அதுக்கப்புறம் இறைவன வந்து ஒரு ஆள் மாதிரி நெனைச்சுட்டு, இந்த கடவுள கும்பிடுறது, அந்த கடவுள கும்பிடுறதுன்னு சொல்லிட்டு கடவுளுக்குள்ள வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது. அதே மாரி இந்த கோவிலுக்கு போனா தான் கடவுள்னு ஒருத்தர் அங்க இருக்காரு. அவர போய் ஏதோ ஒரு ஒரு பெர்சன மீட் பண்ணிட்டு வர மாதிரி போய் மீட் பண்றது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தப்புன்றத புரிஞ்சுக்கணும். அதாவது அது எல்லாமே வந்து எதுக்காக அப்டின்னா, நம்மளோட மைண்ட வந்து டேம் பண்றதுக்கு நம்மளுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். நம்ம மைண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அப்ப இந்த மாரி ஒரு ஆ ஆன்மீக இடத்துக்கு, ஒரு கோவிலுக்கு நம்ம போம்போது, நம்ம மைண்ட் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். அந்த இறைவன பத்தி யோசிக்கும். தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன பத்தி யோசிச்சு, மைண்ட வந்து நம்மளால வந்து டேம் பண்ண முடியும். அதுக்காக மட்டும் தான் நம்ம வந்து கோயில விசிட் பண்றது, இல்ல பூஜை பண்றது, அது எல்லாமே பண்றது வந்து நம்மளோட புத்திய வந்து கட்டுக்கடங்காம நம்ம பேச்ச கேட்காம சுத்துற அந்த ஈகோவையும் சரி, அந்த மைண்டையும் சரி, அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக மட்டும் தான் இதெல்லாம் பண்ணணுமே தவிர, கடவுள் வெளியில இருக்காரு அப்படின்ற எண்ணத்துல நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இறைவனுக்கு வந்து ஒரு ஃபார்ம குடுக்குறது, அது ஆணு, பொண்ணுன்னு நெனைக்கிறது. அதே மாரி அவர் வந்து இந்த இடத்துல மட்டும் தான் இருக்காரு, கைலாயத்துல மட்டும் தான் இருக்காரு, இல்ல இந்த கோவில்ல மட்டும் தான் இருக்காரு, வேற எங்கேயும் இல்ல அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல நம்ம நடக்கிறது. அது எல்லாமே வந்து இந்த பாட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களால வந்து அத பண்ண முடியாது. தென் வந்து ஒ ஒரு சாமியார் இருக்கிறாங்கன்னா, அந்த சாமியார்கள மட்டும் தான் இறைவன உணர முடியும். இல்ல நம்ம யாரையாவது குருவா வச்சிருக்கோம் அப்படின்னா, அவங்களால மட்டும் தான் வந்து இறைவன உணர முடியும்னு நெனைக்கிறது. அவங்களுக்குள்ள மட்டும் தான் இறைவன் இருக்காரு. அவங்களுக்கு மட்டும் தான் இறை சக்தி இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, போய் அவங்க கிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குனா நல்லாருக்கும். அவங்க வார்த்தைகள கேட்டா கரெக்ட்டா இருக்கும். அவங்க இத தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா போதும். அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து ஒரு மரியாதையா நம்ம பண்ணலாம். ஆனா, அவங்க கூட மட்டும் தான் கடவுள் இருக்காரு. நம்ம கூட கடவுள் இல்லன்ற எண்ணத்துல பண்ணவே கூடாது. அது ஒரு பியூர் இக்னரன்ஸ். அவருக்குள்ள இருக்கிற கடவுள் தான் நம்மளுக்குள்ளயும் இருக்கிறாங்க. ஆ என்ன நம்மளால இன்னும் அத உணர முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க எப்படி உணர்ந்தாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க போற பாதையில நம்ம போணுமே தவிர, அடுத்து அவங்களையும் ஒரு கடவுளா உட்கார வச்சுட்டு, அ அவங்க வாயால வந்து நல்ல வார்த்தைகள கேட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஒரு இக்னரன்ஸ். தென் வந்து அ ஒரு ஒரு புக் இருக்கு. அந்த புக்க படிச்சுக்கிட்டே இருந்தா போதும். கடவுள் வந்து நம்மகிட்ட வந்துருவாருன்னு நெனைக்கிறத விட, டீப்பா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இறைவன. அப்ப சும்மா மெக்கானிக்கலா எதையுமே பண்ணக்கூடாது. இப்போ ஒரு புக்க வந்து இப்ப பகவத்கீதைய நீங்க படிக்கிறீங்கன்னா, அத மெக்கானிக்கலா படிச்சீங்கன்னா, எல்லாமே நடந்துராது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தத்த வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து புகுத்தணும். நம்ம வந்து அத வந்து அது மாதிரி வாழ்ந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்தோம், இந்த புக்ல இந்த வார்த்தை இப்படி வந்திருக்குன்னா, அப்ப இறைவன் என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு, மௌனத்துல அந்த ஒரு சைலன்ஸ் மொமெண்ட்ஸ்ல அத ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது, உள்ள இருந்து இறைவனோட வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். தென் வந்து தென் வந்து கடவுளோட ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ, இல்லன்னா ஏதாவது ஒரு கயிறோ, இல்லன்னா ஏதாவது அவரோட சிலையோ, ஏதோ ஒண்ணு அ ஏதோ ஒரு டாலரோ அது இருந்தா மட்டும் தான் கடவுள் நம்ம கூட இருக்காரு. அது இருந்தா மட்டும் தான் கடவுள் நம்மள புரொடெக்ட் பண்ணுவாருன்னு நெனைக்கிறது, கைண்ட் ஆஃப் இக்னரன்ஸ். தென் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து விளக்கேத்தி வைக்கல, இன்னைக்கு நான் பூஜை பண்ணலன்னா கடவுள் என் மேல ரொம்ப கோவப்படுவாரு, அப்படின்னு சொல்லி நெனைக்கிறதும் தப்பு. ஏன்னா கடவுளுக்கு ஈகோன்னு ஒண்ணே கிடையாது. நம்மளோட மைண்ட டேம் பண்ணி ஒரு டிசிப்ளின்க்கு வர்றதுக்காக மட்டும் தான் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதே மாரி வாரம் நான் கோயிலுக்கு போனா மட்டும் தான் என் வாழ்க்கை நல்லாருக்கும், இல்லன்னா நல்லாவே இருக்காதுன்னு நெனைக்கிறதும் தப்பு. அதுவும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடவுள் வந்து அ இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாம நீங்க வந்து ஒரு கோவிலுக்கு போறனால எதுவும் நடக்க போறது கிடையாது. அதே மாதிரி நான் இந்த பர்ட்டிகுலர் டேல ஃபாஸ்டிங் இருந்தா எனக்கு நெனச்சதெல்லாம் நடக்கும்னு நெனைக்கிறது. தென் வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நான் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஹெவன் கிடைக்கும்.
நான் வந்து செத்த பிறகு வந்து சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறது. தென் வந்து இந்த பர்ட்டிகுலர் டேல வந்து நான் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணேன்னா, எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த கலர இன்னைக்கு டேல நான் போட்டேன்னா, எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறது. தென் வந்து அதான் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து அ அ அந்த கயிறுல கட்டி வச்சா, ஈவில் வந்து எனக்கு வராது அப்படின்னு நினைக்கிறது. தென் வந்து 108 தடவ நான் வந்து சுத்துனா, நான் நெனச்ச எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நெனைக்கிறது. தென் வந்து ஜாதகம் வந்து ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுபடி தான் நான் அப்படியே நடக்கணும். அத தாண்டி நான் வந்து மாத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸா வந்து எதையாவது ஃபாலோ பண்றது. தென் வந்து ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனால மட்டும் தான் கடவுளோட கனெக்ட் ஆக முடியும்னு நெனைக்கிறது. இந்த மாரியான எல்லா விஷயங்களுமே வந்து கடவுள வந்து வேற இடத்துல வச்சு பார்க்குற மாதிரியான விஷயங்கள். இது எல்லாமே ஓகே. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க வந்து அந்த இறைவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த ஆன்மீகம்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இனிஷியல் டேஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமே தவிர, போக அந்த ஞானம் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆக அந்த விஸ்டம நீங்க டெவலப் பண்ண இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டே வரணும் ஒவ்வொன்னையுமே. அப்ப ட்ராப் பண்ண தான் உங்களுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய இறைவன் வந்து வெளிப்படுவார். நான் வந்து பர்சனலா ரியலைஸ் பண்ணத இப்ப நான் வந்து ஷேர் பண்றேன். என்ன அப்டின்னா, அவரு வந்து நம்ம பொறந்ததுலருந்தே நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம கடவுள நம்ப ஆரம்பிச்சதுலருந்து அவரு கூட இருக்காருன்றதுலாம் கிடையாது. நம்ம ஆக்சுவலா நம்ம பொறந்ததுக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு. அதே மாரி நம்ம இறந்த பிறகும் அவர் நம்ம கூட தான் இருப்பாரு. நம்ம ஏன்னா அவரு நம்ம சோலும் அவரும் நம்ம வந்து ரொம்ப கனெக்டடு. அப்ப நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்த பிறகு தான் கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய முட்டாள்தனம். ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்தே அவர் இருந்திருக்காரு. நான் தான் வந்து அவர் இருக்கிறத வந்து ரியலைஸ் பண்ணாம, எனக்குள்ள வந்து இவ்ளோ ஒரு பெரிய பவர் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸா இருக்குன்றது தெரிஞ்சுக்காம நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றது எனக்கு வந்து ரீசென்ட்டா ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவர வந்து எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அதிகமா ரியலைஸ் பண்றேனோ, அந்த அளவுக்கு வந்து என்னோட லைஃப் வந்து ரொம்ப கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ நான் பார்க்குறேன். ஆம் ஒ கொ கொஞ்சமா ரியலைஸ் பண்ணியிருக்கும்போது, எனக்கு அது கொஞ்சம் தான் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு. அதிகமா, ஐயோ! இறைவன் வந்து அந்த செல்லோட செல்லா கலந்திருக்கிறாரு, அப்படின்றத உணரும்போது, என்னோட லைஃப் வந்து ரொம்ப வேற விதமா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அப்ப த மோர் வி ரியலைஸ், த மோர் அவர் லைஃப் பிகம்ஸ் பெட்டர் அப்படின்றது நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அதே மாரி அவர் வந்து நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா, அவரு வந்து நம்மளுக்குள்ள வந்து பயங்கரமா கலந்திருக்காரு. அவருக்கு தெரியாதது நம்மள பத்தி ஒண்ணுமே கிடையாது. நம்மள பத்தி முழுமையா தெரிஞ்ச ஒருத்தர் அப்டின்னா, அது கடவுள் மட்டும் தான். ஆனாலும் எப்பவுமே வந்து நம்மளுக்குள்ள எத்தனையோ நெகட்டிவிட்டீஸ் இருக்கும்ல. எத்தனையோ தவறுகள் இருக்கும். ஆனா, அது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ஜட்ஜ் பண்ணாம, எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்டின்ற எண்ணத்தோடயே வந்து நம்ம கூட இருக்காரு. அப்டின்றது வந்து எனக்கு பயங்கர ஹார்ட் மெல்ட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ம் எதையுமே அவர்ட்டருந்து மறைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுச்சு. வெளியில இருந்தாருன்னா மட்டும் தானே நம்ம வந்து எதையுமே மறைச்சுட்டு, சில விஷயங்கள கடவுள்கிட்ட சொல்லலாம், சில விஷயங்கள சொல்லக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கலாம். ஆனா, நம்மளுக்கு தெரியாத நம்மள பத்தியான டார்க்கஸ்ட் விஷயம் கூட, நம்மளுக்கு தெரியாத நம்மள பத்தின ஒரு நெகட்டிவிட்டீஸ் கூட அவரு வந்து தெரிஞ்சிருப்பாரு அப்படின்றது எனக்கு வந்து ரீசென்ட்டா வந்து நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். அத விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு என்ன வேணுன்றது நம்மள விட அவருக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஜாப் வேணும்னு ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கோம். இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. ஆனா இறைவனுக்கு தான் தெரியும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு வந்து 100% ஒரு சந்தோஷத்த குடுக்காது. ஏன்னா, நம்மளோட கேரக்டரு, நம்மளோட பெர்சனாலிட்டின்றது வேறையா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்போட நம்மளுக்கு வரும்போது, ஆனா நம்மளுக்கு அந்த பெர்சனாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆற மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்து நம்ம டீப்பா ரியலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். டக்குன்னு வந்து ஒரு டிசைர்லயும், ஒரு அட்டாச்மென்ட்லயும் நம்ம மைண்ட் வந்து யோசிக்காது. இது நம்மளுக்கு நல்லத குடுக்குமா? கெட்டத குடுக்குமா? அப்டின்ட்டு. ஆனா, இறைவனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எது வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா தேவைன்றது நம்மள விட இறைவன் வந்து புரிஞ்சிருப்பாரு. அதே மாரி இப்போ ஒரு வேலை வேணும் அப்டின்னா, நான் இந்த ஜாப் எனக்கு கிடைச்சா அவ்வளோதான் என் வாழ்க்கையே மாறிரும். இந்த ஜாப் தான் என்னோட கோல்ன்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா, நம்ம டீப்பா
நம்மளோட பர்சனாலிட்டி வந்து அந்த ஜாப்க்கு சூட்டபிளாவே இருக்காது. அந்த ஜாப நம்மள வந்து அந்த ஜாப் நம்மளுக்கு கிடைச்சுச்சுன்னா, நம்மளுக்கு மன நிம்மதின்னு ஒண்ணே போயிரும். நம்மள வந்து பயங்கரமா லூஸ் பண்ணி, நம்மளால வந்து ஒரு பெஸ்ட் லைஃப வாழ முடியாதா இருக்கும். ஏன்னா, நம்மளோட பர்சனாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட நம்மளோட விருப்பமும் சரி, நம்ம வாழணும்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் சரி, அந்த ஜாப்க்கு சூட்டபிளா இருக்காது அந்த வேலைக்கு. அப்ப அந்த வேலைய வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு குடுக்க மாட்டாரு. நம்ம வந்து இறைவன் மேல ரொம்ப ஃபெய்த் வச்சிருக்கும்போது, அது நம்மளுக்கு நடக்காது. ஏன் ன்றதுக்கான காரணம் வந்து கடவுளால மட்டும் தான் வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அவரு உள்ள இருக்காரு நம்மளுக்குள்ள. அப்ப நம்மளுக்கே தெரியாத, நம்மளுக்கு எது எக்ஸாக்ட்டா வேணும் அப்படின்றத அவர் மட்டும் தான் புரிஞ்சு நடந்துக்கிறாருன்றத நெறைய தடவ நான் வந்து ரியலைஸ் பண்ணி ரொம்ப அமேசிங்கா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்பேன். அப்புறம் காலப்போக்குல வந்து எனக்கு ஒரு கட்டத்தில வந்து எனக்கு தெரிய வரும். அது எனக்கு கிடைச்சிருந்தா, என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். நான் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருப்பேன். ரொம்ப டேமேஜ் ஆயிருப்பேன் அப்படின்றது எனக்கு லேட்டரா புரிய வரும்போது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இறைவன் வந்து இத புரிஞ்சு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்பயெல்லாம் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இறைவன் செல்லோட செல்லா கலந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இறைவன் கிட்ட நம்ம முழுமையா சரணாகதி அடைஞ்சு, அவர் நம்மள எப்படி எடுத்துட்டு போறாரோ அப்படியே நம்ம போனோம்னா, நம்மளுக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயங்கள தான் அவர் பண்ணுவாரு. எது வந்து நம்மளோட டீப் ஹார்ட்ல நம்மளுக்கு பிடிக்குமோ, அந்த விஷயத்த மட்டும் தான் அவர் பண்ணுவாரே தவிர, மேலோட்டமா சும்மா நம்ம அந்த ஒரு திருவிழால எதையாவது பார்த்தா, அது வேணும், இது வேணும்னு கேட்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் அவர் நம்மளுக்கு தரமாட்டாரு. அவருக்கு தெரியும். எது உண்மையிலேயே இவளுக்கு சந்தோஷத்த குடுக்கும். எது உண்மையிலேயே இவள வந்து வளர்த்து விடும். எது வாழ்க்கையில இவளுக்கு வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து தரும்ன்றத அவர் புரிஞ்சு வச்சிருந்திருப்பாரு. அப்ப அது அது எனக்கு புரியும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இறைவன் கிட்ட வாய விட்டு நம்ம கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா சில நேரம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஸ்டேட்மெண்ட்ட கரெக்ட்டா சொல்லணும் காட் கிட்ட. தப்பா சொல்லிட்டா தப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ற மாரி நம்ம வந்து பிரேயர் பண்ணுவோம். பட் அதெல்லாம் ஒரு சரியான காமெடி அப்படிலாம் பண்றது. ஏன்னா, அவர் நம்மளுக்கு உள்ள இருக்கிறாருன்ற போது, நம்ம வெளியில நம்ம பேசுற வார்த்தைகள்லாம் அதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நம்ம அத புரிஞ்சுக்காம இப்படி கேட்போம், அப்படி கேட்போம்ன்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து கேட்கறதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். தென் வந்து நம்ம மேல வந்து பயங்கர ஒரு பொறுமைசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இறைவன் தான். அண்ட் ஒன் மோர் ஃபைனல் திங் என்ன அப்படின்னா, நம்ம என்னைக்குமே வந்து தனிமைன்ற ஒண்ண நம்ம வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது உண்மையிலே. நம்மளா நெனச்சுக்கிறது தான். எப்பவுமே இறைவன் வந்து நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. ஆனா அத புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம்னா, அந்த லோன்லினஸ்ன்றதுக்குள்ள போய்க்குவோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆளுங்க நம்ம கூட இல்ல. அவங்க நம்மள புரிஞ்சுக்கல அப்படின்னா, உடனே நம்ம வந்து உலகத்திலேயே ஏதோ ஒரு நம்ம பெரிய லோன்லியா இருக்கிற மாதிரி நம்ம நெனச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா, இருக்கிறதுலயே ஒரு பெரிய சக்தி, பிரபஞ்ச சக்தியே வந்து நம்ம கூடவே நம்மளுக்கு துணையா இருக்குன்றத நம்ம ரியலைஸ் பண்றதே கிடையாது. ஆனா, அத வந்து ரியலைஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து யார் மேலயுமே அட்டாச்மென்ட் வராது. எல்லார் மேலயுமே நம்ம வந்து ரொம்ப அன்பா இருப்போம். அன்கண்டிஷனலா இருப்போம். பட் ஆனா, இவங்க இல்லன்னா நம்மளால இருக்க முடியாது. இவங்க இல்லன்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல இருந்துலாம் வெளியில வந்துருவோம். ஏன்னா, இறைவன் நம்ம கூடவே இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா. ஸோ ஹி இஸ் நாட் அட் ஆல் செப்பரேட் ஃப்ரம் அஸ். இது எல்லாமே நான் வந்து இந்த பாதையில வந்த பிறகு நான் ரியலைஸ் பண்ணது. ஆ உங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஃபீல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, லைஃப் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா நீங்க ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியா மாறுவீங்க. எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. கடவுளும் நீங்களும் ஒண்ணு தான். கலந்து இருக்கிறீங்க அப்படின்ற ஃபீல் இருக்குது இல்லையா? அந்த கான்ஃபிடன்ஸு அதுவே வந்து உங்க லைஃப்ப வந்து உங்கள வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்டா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபீல்க்குள்ள போங்க. எப்பவுமே உங்கள லோவா நினைக்காதீங்க. உங்களுக்கு கூட வந்து இருக்கிறதுலயே உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சக்தி உங்க கூட இருக்கும்போது, நீங்க எதுக்காகவும் லோவா நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாரி நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கடவுளுக்கு தெரியாதே! அப்டின்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் உங்க கூட இருக்காரு. உங்கள பத்தின எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். உங்கள பத்தின ப்ளஸ்ஸும் தெரியும், மைனஸும் தெரியும். இந்த உலகத்துக்கே தெரியாத எத்தனையோ விஷயங்கள கூட அவர் தெரிஞ்சு வச்சுட்டு தான் உங்க மேல அன்பா இருக்காருன்றத புரிஞ்சு, இறைவனோட காலடியில அப்படியே சரணாகதி அடைங்க. ஹி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஓகே. தேங்க் யூ ஆல்.